வெல்கம் விவர்ஸ். இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். முக்கியமான டாபிக் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான டாபிக் தான். ஆனால் எங்களுக்கு அது முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். யூடியூப்பில் வரும் நெகட்டிவான கமெண்ட்களை நீங்கள் எதுக்கு போடுறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? அப்படி ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் போடுறதுனால அது எங்களுக்கு என்ன மாதிரி நஷ்டங்களை கொடுக்குறேன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நெகட்டிவான கமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நான் சேனல் தொடங்கிய நாள்ல இருந்து பார்க்கும்போது ஒரு 5 கமெண்ட் தான் வந்திருக்கு. அந்த 5 கமெண்ட் கூட என்னை ரொம்ப ஹார்ட் பண்ணுச்சு. எதுக்கு அப்படி சொல்றேன்னா, இந்த 5 கமெண்ட்டும் கூட என்னை ஹார்ட் பண்ணும்போது மற்ற யூடியூபர்ஸ்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அத்தனை பேரை எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கும். அதை கொஞ்சமாவது சிந்திச்சு யூடியூப்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல நீங்க நெகட்டிவான கமெண்ட்டை ஏன் பண்றீங்க? வீடியோ பிடிக்கலன்னு பண்றீங்களா, அல்லது அவருடைய பேச்சுக்கள் பிடிக்கலன்னு பண்றீங்களா, இல்லை அவர் போடுற டாபிக்கு கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னு பண்றீங்களா தெரியல. ஆனா நீங்க பண்றது கெட்ட வார்த்தையில பண்றீங்க. இந்த கெட்ட வார்த்தை கமெண்ட்களை தகர்த்து விடுங்க. நீங்க அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலன்னா இந்த வீடியோவை நீங்க பார்க்காம வேற வீடியோவை நீங்க தொடர வேண்டியதானே. அப்புறம் இருக்கும் அதை வச்சுட்டு ஏன் நீங்க அந்த வீடியோல கமெண்ட் கொடுக்கணும், அவரை எதிர்க்கணும், அவரை கொஞ்சம் நக்கலா பேசணும், இவரை கொஞ்சம் நையாண்டிய போல வச்சு நக்கல் பண்ணணும், கெட்ட வார்த்தையெல்லாம் நமக்கு ஏன் போடணும், கெட்ட வார்த்தையெல்லாம் ஏன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் புரிய மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் இப்படி நீங்கள் யூடியூப்பில் கெட்ட வார்த்தைகளை கமெண்டில் நீங்கள் யூஸ் பண்ணினா யூடியூபர்ஸ்களுக்கு எல்லா ஐடியாவும் தெரியும். ஆனால் உங்கள் யூடியூபர்ஸ் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் மாற்றியோ எத்தனை நம்பர்களை மாற்றி எடுத்து நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி கமெண்ட் போட்டாலும் உங்கள் கமெண்ட்டு ரிப்போர்ட் கொடுக்கப்படும். நான் 5 கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் இனிமேல் அடுத்த செக்ஷன் என்ன பண்ணுவான்னா, இனி அதே மாதிரி ஒரு கமெண்ட்டுகள் வந்தால் நான் கண்டிப்பாக யூடியூப்புக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கு. அதை நாங்கள் ஏன் கொடுக்கலன்னா, நீங்கள் பண்ணுற கமெண்ட்டுக்கு அதை நம்ம பார்க்குற சேனலுக்கு ஒரு இதுக்கு நமக்கு எதுவும் பண்ணக்கூடாதே, அவங்களை எந்த கெடுதலும் செய்யக்கூடாதே, நம்மளை விரும்புகிறாங்க, வியூவர்ஸ்கள்லாம் அடிக்கடி வராங்க, நம்ம சேனலை பார்க்குவாங்க, அதனால நமக்கு ஏதாவது இழப்பு வந்துருமோன்னு சின்ன ஒரு பயத்தினால தான் நமக்கு அப்படி பண்ணுறோம். ஆனால் அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அதுக்கு எதுக்கு நாங்கள் அதை ரிப்ளை பண்ணாமல் இருக்கிறோம்னா, நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு எங்களுக்கு எதிர் ரிப்ளை கொடுக்க முடியாமல் இருக்கிறது எதுக்கானா, அதை பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். அதே போல் உங்களுக்கும் இந்த யூடியூப் கமெண்ட் நெகட்டிவான கமெண்ட்டு போடுறீங்களா, அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நெகட்டிவான கமெண்ட்டுகளை நீங்கள் போடும்போது அவங்களுக்கு யூடியூப் இதில் சின்ன ஒரு மார்க் எண்டிங் கொஞ்சம் குறையும். அதை இன்னொருத்தரை நீங்க வாழ வைக்காட்டாலும் பரவாயில்லை, அவங்கள வாழ வைக்காட்டாலும் பிடிக்கலான்னு நீங்க ஒதுங்கி இருக்கலாமே. அவங்க லைஃப்ல நம்ம நுழைஞ்சி அந்த நெகட்டிவான கமெண்ட்டுகளை நம்ம கொடுக்கறது ரொம்ப தவறு. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு வரல கமெண்ட். எனக்கு இதுவரை யூடியூப் தொடங்கி நான் இவ்வளோ ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். 5 கமெண்ட் தான் மொத்தத்திலே வந்திருக்கு. அந்த 5 கமெண்ட் கூட ரொம்ப ஹார்ட் பண்ணிடுச்சு. ஒரு தடவை அந்த கமெண்ட்டை வச்சு கொஞ்சம் ஆழம் கூட கண்டுபிடிச்சிட்டேன். அவர்கிட்ட நேரடியாக ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அது நீங்கள் பண்ணுற கமெண்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு, அதனால் இனிமேல் பண்ணாதீங்க, நான் ரிப்போர்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் அதுலேருந்து கமெண்ட் பண்ணுறது இல்லை, நெகட்டிவான கமெண்ட்டும் பண்ணுறது இல்லை. இப்படித்தான் சிலவங்க திருந்துறாங்க. சிலவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளை ஓட்டல் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாமல் சும்மா சிம்பிளோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டை புதுசாக ஓப்பன் பண்ணி, யூடியூப்பில் தான் நிறைய சிஸ்டங்கள் இருக்குது, பல அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ணி 20 அக்கௌண்ட் வரைக்கும் ஓப்பன் பண்ணலாம். அப்படிப்பட்ட சிஸ்டங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு அக்கௌண்ட்டுகளை இவங்க பேர் மாற்றி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நெகட்டிவான கமெண்ட்ஸுகளை கொடுக்குறாங்க, ரொம்ப சீப்பான கமெண்ட்டுகளை கொடுக்குறாங்க, கெட்ட வார்த்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குறோம், உங்கள் ஃபோன் நம்பர் ஒரே நம்பர் தானே இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, யூடியூப்காரங்க அட்டாக்கு பண்ணுவாங்க. நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தா யூடியூப்காரங்க கண்டிப்பாக உங்கள் சேனலை அட்டாக் பண்ணுவாங்க, உங்களுக்கு யூடியூப்பே ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிவிடும். இதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால இந்த யூடியூப்ல நெகட்டிவான கமெண்ட்டை கொடுக்கறதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை உண்டோ அதை நீங்க பார்த்துட்டே போயிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிக்கலன்னா அடுத்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். தாராளம் யூடியூப்ல எத்தனை பேர் சேனல் வச்சிருக்காங்க, எத்தனை யூடியூபர்ஸ்கள் இருக்காங்க, மாற்றி நீங்க பார்க்கலாம். அதுக்காக வேண்டி ஒரு ஆளை ஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே கிடையாது. அதனால தயவு செய்து அனைத்து உறவுகளும் நெஞ்சங்களுக்காக சொல்றேன், இந்த யூடியூபர்ஸ்களுக்கு நீங்க பிடிக்காத வீடியோவில் நீங்க அவங்களுக்கு தவறான கமெண்ட்களை, தவறான ஹார்ட் பண்ணுற கமெண்ட்டுகளை எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அது ரொம்ப கேனத்தனமான ஒரு விஷயம், ஒரு அயோக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கன்றாவியாக இருக்கும்.
ஆனால் நீங்கள் அப்படி போடுறீங்க, கன்றாவியா அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையெல்லாம் போடுறீங்க. மீண்டும் எங்களால் கெட்ட வார்த்தை போட முடியும். அப்படி போடக்கூடாது. இந்த யூடியூப்பில் பல ரூல்ஸ்கள் இருக்கு. அப்படி நாங்கள் திருப்பி போட்டால் அது ரிப்போர்ட்டாக மாறிடும். அது எங்களுக்கு தெரிஞ்சனால தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு கெட்ட வார்த்தையில் உங்களை திட்டாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அல்லாமல் நீங்கள் போடுற கமெண்ட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். ஆனால் இனிமேல் ரிமூவ் பண்ண மாட்டோம். பண்ணுறதுக்கு இடம் ஒரு சான்ஸும் கூட இனி இடம் கிடையாது. ரிப்போர்ட்டு கொடுப்போம். ரிப்போர்ட்டு கொடுத்தா உங்களுக்கு யூடியூப்பே நோண்ட முடியாத அளவில் கண்டிப்பாக அது வரும். அப்படி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் யூடியூப்புடைய ரூல்ஸ் எப்படி இருக்குது. நமக்கு யூடியூப் சேனலே ஒன்று ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது அப்படி. அதுக்காக வேண்டி நீங்கள் சிம் கார்டை மாற்றுவீங்க. சிம் கார்டை மாற்றி வேறு நம்பருக்கு யூடியூப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி வருவீங்க லைனில். அப்படியெல்லாம் ஒன்றும் வர முடியாது. அப்படி நீங்கள் வந்தாலும் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எந்த கமெண்ட் வந்தாலும் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நல்ல கமெண்ட்டை பண்ணுங்கள். அவங்கள நல்லபடியாக உற்சாகம் பண்ணி மேலே தூக்கி விடுங்க. அதை விட்டுட்டு இறக்கி விடாங்க. நீங்கள் தூக்கி விடாட்டாலும் பரவாயில்லை, ஆனால் ஒதுங்கி போங்க. தயவு செய்து ஒதுங்கி போங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸ்களை நீங்கள் ஹேட் பண்ணாதீங்க. என்ன நீங்கள் ஹேட் பண்ணதான் நான் வருத்தப்படலை. எனக்கு மொத்தமே ஒரு 5 கமெண்ட் தான் அப்படி வந்திருக்கு. அதனால நான் ஃபீல் பண்ணலை. ஆனால் கொஞ்சம் ஹேட் ஆயிடுச்சு. அதுக்காக தான் மற்ற யூடியூபர்ஸ்கள் இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக வேண்டி ஒரு ஃபீச்சுக்காக வேண்டி தான் இந்த யூடியூபர்ஸ் கமெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்குறேன். இந்த கமெண்ட் நீங்கள் போட அது எங்களுக்கு யூடியூப்பில் ஒரு அவமானத்தை எடுத்து கொடுக்கும். என்னத்துக்கு அவமானத்தை எடுத்து கொடுக்குமா, நீங்கள் போடுற கமெண்ட்டை 100 பேர் பார்த்து சிரிப்பாங்க, ஆனால் 10 பேர் அதை பார்த்து இறக்கப்படுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஒரு இது இருக்கும்போது அது எங்களுக்கு சின்ன ஒரு அவமானத்தை தேடித்தரும். அப்படித்தானா அந்த யூடியூபர்ஸில் இருக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு அவமானமாக இருக்கும். அப்படித்தானா இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, எவ்வளோ காட்டாக அவங்கள ஏற்படுத்துகிறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வேறு சேனலுக்கு போங்க. யூடியூபர்ஸுக்கெல்லாம் இருக்காங்க, அந்த சேனலில் போய் அந்த வீடியோவை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஷார்ட்ஸுகள் எவ்வளோ இருக்குது அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் எங்கள் ஷார்ட்ஸுகளோ இல்லை எங்கள் வீடியோக்களோ நீங்கள் ஹேட் பண்ணுறவங்க எங்கள் வீடியோ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்படி இது பண்ணதானா எங்களை ஹேட்டாக பண்ணாதீங்க. எங்கள் வீடியோ பிடிக்கல, சரி உங்கள் வீடியோ இப்படி பண்ணுங்கள் சார், அப்படி பண்ணுங்கள் சார் இப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் மூலமாக நீங்கள் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அதை வச்சு நாங்கள் இன்னும் அடுத்த படி எடுத்து வைப்போம். அதுதான் உண்மையான ஒரு கமெண்ட். யூடியூபர்ஸை நமக்கு வாழ்த்தணும்னா வாழ்த்தணும். ஒரு நீங்கள் குறை சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சானா காட்டாட்டு மெசேஜ் பண்ணாதீங்க. அப்படி மெசேஜ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணாமல் மற்றபடி நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்லுங்கள். ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சொல்லுங்கள். அப்படி நிறைவேறி எனக்கு அட்வைஸ் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நான் நிறைய விஷயங்கள்லாம் மாற்றிருக்கேன். என்னை பொறுத்து அந்த மாதிரி ஆட்களுக்கு திருப்பி நான் கமெண்ட் எப்படி பண்ணுவேன்னா, இப்படி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது எனக்கு இன்னொரு கட்டத்தை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறீங்க, அதனால் கமெண்ட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு தான் நான் உங்களுக்கு திருப்பி கமெண்ட் பண்ணேன். இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டு நம்ம நேரம் போக்கு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கலாய்க்கிறதுனால அந்த மனுஷனுடைய காற்று நமக்கு பால்டாக்கிறோம். இப்படித்தான் அவருடைய மனசுகளும் உள்ளங்களும் நெருக்கடியில் ஆகுது. இப்படி நிறைய பேர் மனசு உடஞ்சி யூடியூப்களை விட்டு வெளியே வராங்க, வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் அப்படிப்பட்டது கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் அட்டாக்கும் பண்ணுங்க, எவ்வளோதான் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு பிடிச்சது இதை வைத்து நாங்கள் நிறைய சோசியல் பண்ண நினைக்கிறோம், சோசியல் மீடியாவில் பேச ஆசைப்படுறோம். அதற்கான ஒரு விழிப்புணர்வு தான் இது. எங்களுக்கு டைம் பாஸும் போகணும், அதே போல் உங்களுக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு சேனல் வீடியோ இருக்கணும்ல. அதனால் அப்பப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஷார்ட்ஸ் போட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறோம். இவ்வளோதான் அதில் வித்தியாசம். மற்றபடி எங்கள் பெரிய வீடியோ எல்லாம் நீங்கள் பாருங்கள், எல்லா யதார்த்தங்களும் கலந்ததாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இவங்க எதுக்காக யூடியூப்பில் இருக்காவோ கொள்றான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் தக்கமலமாக பயன்படுத்துங்க. தயவு செய்து யூடியூப்பில் நீங்கள் மோசமான கமெண்ட்டு, கெட்ட வார்த்தைகளை நீங்கள் தயவு செய்து போடாதீங்க. அப்படி நீங்கள் போடுறதுனால நஷ்டப்படுவது இன்னொரு யூடியூபர்ஸ், உங்களை போல இன்னொரு மனுஷன். அந்த மனுஷனை நமக்கு காட்டு பண்ணுறதுனால அதுக்கு இழப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும், உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற தகவல் உங்களுக்கு கொடுக்குமாறு நான் விரும்புகின்றேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, ஆதரவு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நம்ம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இதை மறக்காமல் செய்யுங்க. ஓகே, வணக்கம்.